கேள்வி. அல்லாஹ் எப்படி இது படைச்சான்? ஜீசஸ் அல்லாஹ் தஆலா ஆகுன்னு சொன்னா ஜீசஸ் ஆகிட்டார். அதாவது அவர் ஆகிட்டார். அல்லாஹ் நம்முடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மேரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய வயித்துல அல்லாஹ் தஆலா அவங்கள படைச்சிட்டான். ஃபாதரே இல்லை, சரியா? ஜீசஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபாதரே இல்லை. ஆனா அல்லாஹ்வால எல்லாமே முடியும். அல்லாஹ்வால எதையும் படைக்க முடியும். பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேன். அவங்களுக்கு ஃபாதரும் இல்லை மதரும் இல்லை. மண்ணிலிருந்து அல்லாஹ் படைச்சான். களிமண், கிளே, அதுல இருந்து அல்லாஹ்வால படைக்க முடியும் இல்லையா? ஆதம படைச்சாங்கல்ல, அப்படி அல்லாஹ் ஆதமே அப்படி படைக்க முடியும்னா ஜீசஸ் ஏன் படைக்க முடியாது? படைக்கச்சான் அல்லாஹ். அத கிறிஸ்டியன் சொல்றாங்க ஜீசஸ் அல்லாஹ் படைச்சது இல்ல, ஜீசஸ் தான் அவரே படைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்க ஜீசஸ் அவரையே படைச்சுக்கிட்டாரு, ஆனா அல்லாஹ் படைக்கல அப்படின்னு. அது பொய். அது ஏன்னா அவங்க ஜீசஸை வணங்குறாங்க இல்லையா, அதனால அவர் தன்னையே படைச்சுக்கிட்டாருன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா ஜீசஸ் ஒரு மனிதர் தான், அவரை பார்த்தாலே தெரியுதுல்ல. ஆனா இப்போ போட்டோஸ்லாம் இருக்கிறது இல்லை, அதெல்லாம் பொய். ஆனா அல்லாஹ் தஆலா ஜீசஸை ஒரு மனுஷனாக தான் படைச்சான். அவங்களுக்கு முகம், கை, கால் எல்லாம் நம்மை போல தான் இருந்துச்சு. அல்லாஹ் படைச்சதுனால தான் அவர் வந்தாரே தவிர அவர் தானா படைச்சிட்டு தன்னை கடவுள்னு சொல்லலை, காடுன்னு சொல்லலை தன்னை. என்ன புரியுதா? அது ஒரு பொய். அவங்க நம்புறாங்க ஜீசஸ் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்றாங்க. அது அவங்களுக்கு அறியாமலே சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பொய்யான ஒண்ணு. அதனால தப்பு. அது அல்லாஹ் தான் ஜீசஸையும் படைச்சான், அதாவது ஈசாவையும் படைச்சான், மூசாவையும் படைச்சான், எல்லாரையும் படைச்சான், உங்களைய என்னைய எல்லாரையும் எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் அல் காலிக், அவன் தான் படைப்பாளன், த கிரியேட்டர். அல் காலிக்னா என்ன? கிரியேட்டர், எல்லாத்தையும் படைக்கிறவன் அவன் தான். யாராலையும் வேற எதையும் தானா படைக்க முடியாது. ஆனா பாடி மண்ணுல செஞ்சது, ஆனா எப்படி ரத்தம் வருது அடிச்சா? ஆமா, அதாவது பாடி மண்ணில் செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் படைச்சான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் எல்லாம் மண்ணில் படைக்கப்பட்டவங்க. இப்போ நாமெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் வந்தவங்க தான். ஏன்னா நம்முடைய அம்மா, அவங்களுடைய அம்மா எல்லாரும் மனிதர்கள் தானே. அவங்களாம் மண்ணில் இல்லை, நாமெல்லாம் மண்ணில் படைக்கப்பட்டவங்க இல்லை. நாமெல்லாம் நம்முடைய அம்மாவுடைய வயிற்றுல படைக்கப்பட்டவங்க. புரியுதா? அப்போ நமக்கு எல்லாம் உடம்பு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த உடம்பு ரத்தம் ஓடுது, அதில் எலும்பு, உள்ள எலும்பு இருக்குது, ரத்தமும் இருக்குது. அப்போ நமக்கு அப்படி கட்டாச்சு, அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வருது. இது ஏன்னா நம்முடைய உடம்புடைய நேச்சரை அல்லாஹ் இப்படி ஆக்கியிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல்ல இருந்த உடம்பு அப்படி. எப்படி உடம்பு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட உடம்பை எப்படி ஆக்கியிருந்தான்? மண்ணில் ஆக்கியிருந்தான். உயிர் கொடுத்த பிறகு முழுசா இந்த மாதிரி உடம்பு தான் வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்படி கிள்னா நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு உடம்பு. ஆனால் ஹைட்டு, பனைமரம், தென்னை மரம் பார்க்குறோம்ல, அந்த அளவுக்கு ஹைட்டில் இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி ஃப்ளஷ் வந்துருச்சு. களிமண்லேயே ஆரம்பிச்சுலாம் இல்லை. உயிர் கொடுத்த பிறகும் களிமண்லேயே இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு நம்ம மாதிரி உடம்பு தான் இருந்துச்சு. அவங்களுக்கும் உடம்புல என்னது சாப்பாடு தேவைப்பட்டுச்சு, பசி இருந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.